சென்னை சவுகார்பேட்டையில் டிராவல்ஸ் அதிபர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளி துப்பாக்கியுடன் செல்லும் காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இந்த டிராவல்ஸ் அதிபர் கொலையில காவல்துறை வெளியிட்டிருக்கிற புகைப்படத்தில் உள்ள நபர் யாரு? இந்த வழக்கிற்கு எந்த அளவுக்கு இது வலு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? கடந்த மே மாதம் 3ஆம் தேதி சென்னை சவுகார்பேட்டை இருளப்பன் தெருவில் டிராவல்ஸ் அதிபர் பாபு சிங் என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார். இந்த வழக்கு தொடர்பாக யானைக்கவுனி போலீசார் வழக்கு பதிவு செய்து 7 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 5 பேரை, அதாவது கூலிப்படையை சேர்ந்த ராகேஷ், டிக்கு உள்பட 5 பேரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கொலை வழக்கில் கூலிப்படை கும்பல் தலைவனான ஹக்கீமை இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை. அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஒரு நாள் போலீஸ் காவலில் எடுத்து கூலிப்படை சேர்ந்த ராகேஷை ஏற்கனவே காவல்துறை விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அந்த விசாரணையில் இந்த கூலிப்படை செயல்படும் விதம் தொடர்பாக பல்வேறு கட்ட தகவல்களும் ஏற்கனவே காவல்துறை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வாக்குமூலமும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராகேஷ் அந்த சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய இருளப்பன் தெருவில் துப்பாக்கியுடன் வரக்கூடிய அந்த காட்சிகளை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றியிருக்கிறார்கள். அதனை இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியாக கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அது தொடர்பான ஒரு புகைப்படம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது ராகேஷ் துப்பாக்கியோடு அந்த தெருவில் வலம் வரக்கூடிய அந்த புகைப்படம் கிடைத்திருக்கிறது. அதை வைத்து காவல்துறையினர் இதனை இந்த வழக்கில் சாட்சியாக, அதாவது ஆதாரமாக இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த ஹக்கீம், கூலிப்படை கும்பல் தலைவனான ஹக்கீமை பிடிப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அங்கு ராஜஸ்தான், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இவர் மீது வழக்குகள் இருக்கிறது. மகாராஷ்டிரா போலீசாரும் கூலிப்படை கும்பல் தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தனிப்படை போலீசார் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கும் மேலாக மகாராஷ்டிராவில் முகாமிட்டு கூலிப்படை கும்பல் தலைவனை பிடிப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்தார்கள். ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்ற விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். 5 பேர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மீண்டும் தனிப்படை போலீசார் மகாராஷ்டிரா சென்று கும்பல் தலைவனை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.